ஸ்டாலின் சார், நீங்க ஏன் தோத்தீங்க, உங்க கட்சி திமுக ஏன் தோத்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேயே நீங்க பார்க்கலாம். அதற்கான விடை இந்த வீடியோவிலே இருக்கு, பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நம்பது இருக்கு, சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. நீங்க இதுக்கு முன்னாடி தான் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தீங்க. நீங்க தான் பண்ணல, பண்றவங்களையாவது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா தளபதி எங்களுக்காக நான் நல்ல திட்டங்களை சிறப்பா பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க ரிட்டையர் ஆயிட்டு உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்கிள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாரு. அப்பெல்லாம் மக்களுக்கு என்ன குறை, மக்கள் குறை என்ன, நான் தீர்த்து வைக்கிறேன், உங்களோட குறைகள் என்ன என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. கோமால இருந்தாரா என்னன்னு தெரியல அந்த 5 வருஷ காலம். இப்ப ஆட்சி முடிச்சுட்டு அங்கிள் நீங்க போயிட்டு வாங்க, ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள். இப்ப உங்க குறை கேட்கிறேன், மக்களே என்கிட்ட குறைய சொல்லுங்க அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் வயசாயிடுச்சு, வீட்டுல இருந்துக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுல இருந்துக்கோங்க அங்கிள். நீங்க இதுக்கு முன்னாடி தான் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்தீங்க. நீங்க தான் பண்ணல, பண்றவங்களையாவது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா தளபதி எங்களுக்காக நான் நல்ல திட்டங்களை சிறப்பா பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க ரிட்டையர் ஆயிட்டு உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்கிள் 5 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தாரு. அப்பெல்லாம் மக்களுக்கு என்ன குறை, மக்கள் குறை என்ன, நான் தீர்த்து வைக்கிறேன், உங்களோட குறைகள் என்ன என்கிட்ட சொல்லுங்கன்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசல. கோமால இருந்தாரா என்னன்னு தெரியல அந்த 5 வருஷ காலம். இப்ப ஆட்சி முடிச்சுட்டு அங்கிள் நீங்க போயிட்டு வாங்க, ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள். இப்ப உங்க குறை கேட்கிறேன், மக்களே என்கிட்ட குறைய சொல்லுங்க அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் வயசாயிடுச்சு, வீட்டுல இருந்துக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுல இருந்துக்கோங்க அங்கிள். இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும், அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. மிஞ்சி போன எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆனா இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். ஸ்டாலின் சார், நீங்க ஏன் தோத்தீங்கன்னு இப்ப புரியுதா? தாத்தா, மகன், பேரன், கொள்ளு பேரன் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது உங்களுடைய குடும்ப அரசியல். இது ஜனநாயகத்துக்கு மிகவும் கேடானது. அதை தெரிந்து கொண்ட மக்கள் உங்களை ஆட்சியிலிருந்து அகற்றி இருக்கிறார்கள். நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள். வயதாகிவிட்டது உங்களுக்கு. ஓய்வெடுங்கள் ஸ்டாலின் சார், ஓய்வெடுங்கள். போதும் உங்களது அரசியல் வாழ்க்கை, ஓய்வெடுங்கள்.